வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் ஏரிகளும் குளங்களும் நிறைந்து பசுமையான ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 67% வனங்களும் சோலைகளும் காடுகளுமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பசுமையாகவும் குளங்களாகவும் ஏரிகளாகவும் வனவிலங்குகளாகவும் காணப்படும். இதன் மத்தியிலே மனிதர்கள் வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நித்தமும் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதாவது ஒரு விபத்துகள் நடந்த வண்ணமே இருக்கிறது என்பது ஒரு நிகழ்வாகவே போய்விட்டது நீலகிரி மாவட்டம். அதிலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியில் யானைகளால் மனிதர்கள் துன்பப்படும் நிலை அதிகரித்து வருகிறது. சமீப காலங்களிலே உயிரிழப்பு என்பது அடிக்கடி நிகழும் ஒரு சம்பவமாக தொடர்கதையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வனங்களிலே யானைகளுக்கு உணவு கிடைப்பதில்லை என்பது சமூக ஆர்வலர்களின் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு குறையாக இருந்து வருகிறது. வெயில் காலங்களில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள் நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவது குறைவாகவும் வெயில் அடிப்பது அதிகமாகவும் இருக்கும். இதனால் காடுகள் வறண்டு போயிருக்கக்கூடிய நிலை இருந்து வரும். இதனால் வனத்தில் இருக்கக்கூடிய யானைகள் உணவு கிடைக்காமல் ஊருக்குள் நடமாடுவது அதிகமாகிவிட்டது. ஊருக்குள் நடமாடும் இந்த யானைகள் எதிர்பாராத விதமாக மனிதர்களை சந்திக்கின்ற போது விலகிச் செல்லும் யானைகளும் உண்டு. அந்த யானைகளால் மனிதர்களுக்கு துன்பங்களும் ஏன் உயிர் பாதிப்பு கூட ஏற்படுவது இந்த காலத்திலே அடிக்கடி நிகழும் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. உயிர் பலி என்பது அதிக அளவு இன்றைக்கு கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதை போல ஒரு சம்பவம் நேற்றைய தினம் 14/3/2024 அன்று கூடலூர் அருகே பெரியசூண்டி பால் சொசைட்டி விநாயகர் கோவில் பகுதியில் பிரசாத் என்பவர் நேற்றைய தினம் இரவு 10:45 மணி அளவில் நடந்து சென்றார். அப்போது மறைவான இடத்தில் நின்ற யானை ஒன்று காட்டு யானை பிரசாத்தை தாக்கி இருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்க அவரும் பலமுறை முயற்சித்திருக்கிறார். முடியாத பட்சத்தில் யானை தாக்கியதில் அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். இவருடைய சத்தத்தை கேட்டு இவருடைய கூக்கு குரலை கேட்டு யானை பிளரும் அதிகமான சத்தத்தை கேட்டு அந்த பகுதியிலே இருக்கின்ற கவுன்சிலர் இன்னும் பொதுமக்கள் எல்லாம் ஓடோடி சென்று பிரசாத்தை உடனடியாக மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் சிகிச்சை அளிக்கப்படுவதற்காக ஓவேலி பகுதியினுடைய கவுன்சிலர் அவர்களும் மற்றும் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் உதவி செய்து அங்கே இருக்கின்ற நர்ஸ் முதல் கொண்டு முதல் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். தண்ணீர் தாகம், தண்ணீர் 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 என்று பிரகாஷ் கத்தி இருக்கிறார். பிறகு அங்கிருக்கின்ற நர்ஸனுடைய அனுமதியோடு கவுன்சிலர் சிறிது தண்ணியை கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மெடிக்கல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கொண்டு சென்ற இடத்தில் அவர் இறந்து விட்டார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற போது வனத்துறையினுடைய அலட்சியமா அல்லது வனத்துறை யானைகளுக்கு உணவுகளை காடு பகுதியிலே செய்து தராத குறையா என்ற கேள்வியும் இன்றைக்கு சமூக நல ஆர்வலர் மத்தியிலே எழுந்திருக்கிறது. யானைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் இவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை தருகிறார்கள். அது மஷ்ணகுடி மாயா இந்த
தெப்பக்காடு பகுதியிலே இருக்கின்ற வனசரகத்திற்கு மட்டுமே அதிக அளவு தருகிறார்கள். ஆனால் ஓவேலி இன்னும் அதனை சுற்றி இருக்கின்ற பெரிய சோலை, சீப்புரம் போன்ற பகுதிகளாகட்டும், கொளப்பள்ளி, ஐயங்கொள்ளி, நெல்லியாலம், பந்தலூர், தேவாலா போன்ற பகுதியிலே காட்டுக்குள்ளே வாழுகின்ற யானைகளுக்கும் மிருகங்களுக்கும் உணவை பராமரிப்பதிலே வனத்துறை கவனம் செலுத்துவதில்லை என்று சமூக நல ஆர்வலர்கள் சாடியிருக்கிறார்கள், குறை சொல்லியிருக்கிறார்கள். எனவே வனத்துறை அதிகாரிகள் தெப்பக்காடு, கார்குடி, மசகுடி, மாயார் போன்ற பகுதிகளிலே காடுகளிலே வாழுகின்ற யானைகளுக்கும் மற்ற வனவிலங்குகளுக்கும் எப்படி உணவை பாதுகாப்பை தருகிறார்களோ அதை போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதிகளிலே காடுகளிலே வாழுகின்ற வனவிலங்குகளுக்கும் அதற்கு உணவுகளை, தண்ணீரையும் அழித்து அது ஊருக்குள் வராமல் மனிதர்களுக்கு தொல்லை தராமல் காத்தருள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக நல ஆர்வலர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை பார்த்த பிறகாவது வனத்துறை நடவடிக்கை எடுப்பார்களா? காட்டுக்குள்ளே இருக்கின்ற யானைகள் எல்லாம் ஊருக்குள் வராமல் தடுப்பார்களா? அதற்கு காடுகளிலே உணவுகளை கிடைப்பதற்கு வழிவகை செய்வார்களா என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். வீடியோ அதுல குளுக்கோஸ் போடுது. எத்தூர் நகர்வனம் நிறைவு பெறுகிறது. வணக்கம். ஃபண்டுக்கு காசு